சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நீ மரிக்கப் போகிறாய், நீ மரிக்கப் போகிறாய், உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நீ பிரவேசிக்க மாட்டாய், பார்ப்பாய். நல்லா யோசித்து பாருங்க. யார் இந்த மோசே? லேவி கோத்திரத்தில் பிறந்தவன், ஆம்ராமுடைய குமாரன், பார்வோன் ராஜாவின் வளர்ப்பு மகன், தண்ணீரிலிருந்து மீண்டெடுக்கப்பட்டவன், பார்வோனின் மகளால் வளர்க்கப்பட்டவன், 40 வயது வரைக்கும் ஒரு காலமும் மறுபடி 40 வயது வரைக்கும் இன்னொரு காலத்தையும் கடந்தவன் இந்த மோசே. ஆக 120 வருஷங்கள் உயிரோடு இருந்தவன். இப்படிப்பட்ட மோசேயினை குறித்து இந்த மோசேக்கு இஸ்ரவேல் என்கின்ற வெறி அதிகமாக இருந்தது. அந்த இஸ்ரவேலை குறித்து அவர்கள் என்னுடைய ஜனம் என்கின்ற வைராக்கியம் அவனிடத்தில் இருந்தது. தேவனுடைய நாமத்தை குறித்த பக்தி வைராக்கியம் இருந்தது. ஒரு நாள் பார்வோனுடைய அரண்மனையில் இருந்தவன் வெளியிலே கடந்து வந்த போது இஸ்ரவேலுக்காக ஒருவனை கொலை செய்து தன்னுடைய ராஜ்ய மேன்மையை இழந்து தேசத்தை விட்டு ஓடி போனவன். அவ்வளவு வைராக்கியம் உள்ளவன் யாவுடைய நாமத்திற்கு. இவனுக்கு கர்த்தர் அவருடைய நாமத்தை கொடுத்தார். நீங்க இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, கையை பார், ஆணியை பார், இதெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு யோசித்தீங்கன்னா 2வது முறையாக கொடுத்தது அவன்கிட்ட தான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அந்த அளவுக்கு கடவுளால் நேசிக்கப்பட்டு இவன் இஸ்ரவேலரை நேசித்தவன். ஆனால் இவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ கானானுக்குள்ள பிரவேசிக்க மாட்ட, நீ செத்து போவ. ஏன் யோசிக்கணும். அப்ப இந்த மோசே யார், இவன் எப்படிப்பட்டவன், இவனை கொண்டு தேவன் என்னெல்லாம் செய்தார் என்பதை நீங்கள் அறியணும். ஏன்னா நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், நாங்கள் யாசுவா மீசியாவுடைய நாமத்தில் இருக்கிறோம், நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், பைபிளை தூக்கிட்டு நடக்கிறோம், நாங்கள் சபைக்கு போகிறோம், நாங்கள் உபவாசிக்கிறோம், நாங்கள் வேதத்தை படிக்கிறோம், நாங்கள் கடவுளுக்கு கொடுக்கிறோம். இது எதுவுமே உன்னை தேவனுக்குள் நிலைநிறுத்தாது. உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நீ எப்படியாய் தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறாய், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா யாத்ராகமத்தினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 முதல் 15 வரை உள்ள வார்த்தைகளை நாம் வாசிக்கிற போது, இப்ப முட்செடி பற்றி எரிகிறது. மோசே அதை பார்க்கிறான். முட்செடி எரிகிறது, ஆனால் முட்செடி வேகாமல் இருக்கிறது என்று சொல்லி அதை உற்று பார்க்கும்படியாய் கடந்து போன போது தேவன் சொல்லுகிறார், மோசேயே மோசேயே, இது பரிசுத்த பூமி, உன் காலில் இருக்கிற மிதியடிகளை கலத்தி போட்டு விட்டு வா என்று சொன்னார். அவன் அப்படியே போனான். போன போது சொன்னார், உன்னை கொண்டு நான் என் ஜனத்தை மீட்க போகிறேன், அவர்களுடைய அழுகுரல் சத்தம் எனக்கு கேட்கிறது, ஆனபடியினால் நீ என்ன செய்ய வேண்டும், என் ஜனத்தை மீட்க வேண்டும் என்று சொல்லி அவனை அழைத்தார். அழைத்த அழைப்புக்கு அவன் சொன்னான், ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், நான் திக்கு வாயும் வந்த நாவும் உள்ளவன். அப்போது ஆண்டவர் சொன்னார், கவலைப்படாதே, உனக்கு வாயாக நான் ஆரோனை கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனாலும் அவன் மறுதலிக்கிறான். தேவன் அவனை எடுத்து உபயோகப்படுத்தின ஒரு பாண்டம். அவன் கேட்கிறான், ஆண்டவரே, நான் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் போனால் அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் 2 பேர் சண்டை போட்ட நேரம் வந்து சொல்லுவான், நீங்க சண்டை போடாதீங்க, நீங்கள் சகோதரர்கள் என்று சொல்லுவான். அப்ப அவங்க கேட்பாங்க, நீ என்ன எங்களுக்கு ராஜாவாகலான்னு பாக்குறியா, எங்களுக்கு நீ தலைவராகலான்னு பாக்குறியா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ போட அப்படின்னு துரத்தி விடுவாங்க. இப்ப தேவன் அதே பொறுப்பு கொடுக்கிறார். ஜனங்கள் அவனை உதாசீனப்படுத்தினாங்க, நீ எங்களுக்கு ராஜாவாக கூடாது, எங்களுக்கு தலைவனாக கூடாது என்று சொன்னார்களே, அதே பொறுப்பை மோசேக்கு தேவன் கொடுத்து அவனை அனுப்புகிறார். அப்போது அவன் கேட்பான், ஆண்டவரே, என்னை எப்படி நம்புவார்கள்? அவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவன் உன்னை அனுப்பினார் என்று சொல்லு. இஸ்ரவேலின் தேவன் என்னை அனுப்பினார் என்று சொன்னால் எப்படி அடையாளம்? கொஞ்சம் யோசிங்க. இந்த அளவுக்கு மோசேயோடு தேவன் இருந்து அவனை வழி நடத்தினார். 2வது ஒரு விஷயம், யாத்ராகமத்துடைய புஸ்தகம்
அதனுடைய 4வது அதிகாரம், அதனுடைய 4 to 9 வரைக்கும் வாசிக்கப்பட்ட வேத பகுதியை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. மோசேயை இஸ்ரவேல் ஜனங்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக இந்த வேதத்தை முழுசும் நான் பல தடவை வாசித்து முடிச்சிட்டேன். இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை வேதத்தில் தேவ மனுஷனுக்கு யாருக்குமே இல்லை. அப்படிப்பட்ட அடையாளத்தை மோசேக்கு கொடுத்தார், இஸ்ரவேல் ஜனங்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக. 1வது அடையாளம், அவனுடைய கையில் இருந்த கோல் சர்ப்பமாக மாற வேண்டும். அது என்ன செஞ்சதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். சகல மந்திரவாதிகளுடைய பாம்புகளையும் விழுங்கியது. இப்ப இந்த அடையாளத்தில் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் உன்னை நம்ப மாட்டார்கள், பார்வோன் உன்னை நம்ப மாட்டான். 2வது அடையாளம், உன் கையை உன் பாக்கெட்ல போடு, அவ்வளவுதான். உன் பைய உன் பாக்கெட்ல போட்டுட்டு கையை வெளியே எடுத்தால் அந்த கை குஷ்டமாக மாறும். மறுபடி உள்ளே போட்டால் குஷ்டம் நீங்கி அது பூரண சுகம் பெற்றதாக மாறும். 2வது அடையாளம். இந்த அடையாளமும் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்திலே ஊற்று, அந்த தண்ணீர் நிலத்தில் படும்போது அது இரத்தமாக மாறும் என்று சொல்லி 3 அடையாளத்தை கொடுத்தார். எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம எல்லாம் நினைக்கிறோம் கடவுள் எங்க வீட்டு வேலைக்காரரு, நான் சொல்றபடி தான் கடவுள் கேட்பாரு, நான் கடவுளுக்கு கொடுத்தா போதும் அவர் என் வீட்டு வேலைக்காரனா வந்துடுவார், பணம் கொடுத்தா போதும் வந்துடுவார், நான் ஜெபம் பண்ணால் போதும் அவர் எங்கள் வீட்டு வேலைக்காரரு, நான் உபாசம் இருந்தால் எங்கள் வீட்டு வேலைக்காரரு, நான் பைபிள் படித்தா எங்கள் வீட்டு வேலைக்காரரு, நான் சபைக்கு போனால் எங்கள் வீட்டு வேலைக்காரர் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. என் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எவனிட்டையும் முகத்தாட்சியையும் பார்க்க மாட்டார், எவன்கிட்டையும் பரிதானம் வாங்க மாட்டார், சொன்னதை விட்டுட மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வேதம் வித்தியாசமான வேதம். இந்த உலகத்தில் மனிதர்கள் மதங்களை உருவாக்குகிறார்கள், மதங்கள் கடவுளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் என் தேவனோ அவர் தன்னுடைய ஜனத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். மறக்க கூடாது நீ. ஆமென். ஒரு வார்த்தை சொன்னார், என் ஜனம் என்னை துதிக்கும், என் ஜனம் என்னை மகிமைப்படுத்தும். இதான் உண்மை. நீ என்ன செய்யறேன்னு உனக்கு தெரியும். அவருடைய ஜனம் அவரை துதிக்கும். அவருடைய ஜனம் துதிச்சா தூக்கம் வராது, அவருடைய ஜனம் துதிச்சா அவனுடைய சிந்தனை மாறாது, அவருடைய ஜனம் துதிச்சா அவனுக்கு போராட்டம் இருக்காது, அவருடைய ஜனம் அவரை துதித்தால் சத்துருடைய கிரியைகள் வேலை செய்ய முடியாது. ஏன்னா அவன் அவருடைய பிள்ளை, அவரை தரித்திருக்கிறான், அவர் அவனுக்குள் இருக்கிறார். அப்படினால் அவன் சத்துருவை ஜெயிப்பான். இது நமக்கு புரியணும். ஆனால் நமக்கு புரியல. அதனால நமக்கு பிரச்சனை, நமக்கு போராட்டம், நமக்கு கஷ்டம், நமக்கு கடன் தொல்லை, நமக்கு வியாதி, நமக்கு பிசாசு, நமக்கு மரணம் எல்லாம் நமக்கு கடந்து வரதுக்கு காரணம் நாம உண்மை இல்லாதவர்களாய் இருக்கிறோம். அழைத்த தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கிற வரைக்கும் தேவன் நமக்கு உண்மை உள்ளவராய் இருப்பார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு மோசேயை அழைத்த தேவன் மோசேக்கு உண்மை உள்ளவராயிருந்தார். நான் அந்த மோசேயை குறித்து யோசிக்கிற நேரம், அரண்மனையில் 40 வருஷம் இருந்தான், மாமனார் வீட்டில் 40 வருஷம் இருந்தான், 80வது வருஷத்தில் தான் கடவுள் கூப்பிடுறாரு. உங்களுக்கு இதெல்லாம் புரியல? நான் உண்மையிலே கணக்கு பார்த்தேன். பார்வோனுடைய அரண்மனையில் பார்வோனுடைய குமாரனாக 40 வருஷம் இருக்கிறான். அங்கேருந்து ஓடி போனான், கல்யாணம் கட்டுறான். எங்க போய் கல்யாணம் கட்டுறான் தெரியுமா? அதான் அதில் உள்ள பெரியது. ஆசாரியனுடைய மகளை கல்யாணம் பண்றான். எங்க தேவன் அவனை எப்படி நடத்துறாருன்னு எனக்கு அதிசயமா இருக்குது. நான் நேற்றைய தினத்திலே முதல்ல என் மனைவிட்டே கேட்டேன், மோசே எப்படி நடத்தி இருக்கிறார் அப்பா. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, ஒவ்வொரு இடத்துல 40 வருஷம் அவனை பழக்கி வைக்கிறாரு. ஆடு மேய்க்கிறதுக்கு 40 வருஷம் பழப்பிக்கிறாரு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தணும்ன்றதுக்காக. இப்படிப்பட்ட மோசேயினுடைய நிலை என்ன? எனக்கு அதான் வேணும். நீ நானே நினைக்கிறேன் நான் பரிசுத்தவான், நான் மேல போயிருவேன். கொஞ்சோல கிருபை தந்துட்டா போதும், கொஞ்சோல காசு தந்தா போதும், கொஞ்சம் அறிவு தந்தா போதும், கொஞ்சம் படிப்பு தந்தா போதும்.
என்ன பண்றோம்? கடவுளை மறந்த காரியங்கள் என்னெல்லாம் நடக்குதுப்பா. நான் இந்த மோசையை நினைச்சு பார்க்கிறேன். அவ்வளவு பெரிய அடையாளங்களை கொடுத்தார். ஏன்னா மோசையினுடைய கோல், மோசையினுடைய கை, மோசையின் முண்டு வார்த்த தண்ணீர் இவ்வளவும் தேசத்தை கலக்குச்சு. தெரியுமா உங்களுக்கு? தேசத்தையே கலக்குச்சு. ஆனா தேசம் மனம் திரும்பல. நீ மட்டும் மனம் திரும்பிடுவியா? அல்லேலூயா. இப்ப வாசிங்க என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனம். என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல. நல்ல கேளுங்க. நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்ல, அவன் மோசக்காரன் இல்ல. அவன் எப்படிப்பட்டவன் சொல்லு. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நல்லா புரிஞ்சிடுங்க. நான் இவ்வளவு தூரம் அவனுக்கு செஞ்சு அவன் எனக்கு உண்மை உள்ளவனா இருக்கிறான். உன்கிட்ட இருக்க இந்த உண்மை?